உண்மையான சுயமரியாதைன்னா என்ன தெரியுமா? மத்தவங்க நம்மள மதிக்கிறது இல்ல. உங்களுக்கு நீங்களே ஒரு வாக்குறுதி கொடுக்கறீங்க இல்லையா? நாளைக்கு காலையில சீக்கிரம் எழுந்திருப்பேன்னு. அந்த வாக்குறுதிய காப்பாத்துறது தான் உண்மையான சுயமரியாதை. அப்படி செய்யும்போது உங்க மேல உங்களுக்கே ஒரு நம்பிக்கை வரும் பாருங்க. அதுதான் எல்லாமே. நம்ம மனசு ஒரு தோட்டம் மாதிரி. அத நாம தான் பத்திரமா பாத்துக்கணும். இப்படி தேவையில்லாத சத்தத்தை குறைங்க. சோஷியல் மீடியா நோட்டிஃபிகேஷன், தேவையில்லாத நியூஸ் எல்லாத்தையும். மத்தவங்களோட உங்கள கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. எல்லா விவாதத்திலயும் நீங்க தான் ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. சில சமயம் அமைதியா இருக்கிறது தான் பெரிய வெற்றி. இப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு நீங்க எடுக்கிற இந்த சின்ன சின்ன முடிவுகள், இந்த ஒழுக்கம், இதெல்லாம் சேர்ந்து 2027ல உங்களை எப்படி ஒரு ஆளா மாத்த போகுதுன்னு உங்களுக்கே உங்களை அடையாளம் தெரியாத அளவுக்கு ஒரு மாற்றம். இனிமே உங்க வாழ்க்கையில எந்த ஒரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியும் இந்த ஒரு கேள்வியை மட்டும் உங்களுக்கு நீங்களே கேட்டுக்கோங்க. நான் இப்போ செய்ய போற விஷயம் எங்க எதிர்கால எனக்கு உதவுமா? பதில் இல்லனா தயவு செஞ்சு அதை செய்யாதீங்க.